பிரதமர் நரேந்திர மோடி ஒரு போராளி என்றும் அவர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தைரியமாக கையாள்வார் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் பேசியுள்ளது மீண்டும் அரசியலுக்கான காய் நகர்த்தலா என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது குறித்து விரிவாக பார்ப்போம். மும்பையில் 4 நாள்களுக்கு திரைத்துறையை சார்ந்த வேவ்ஸ் 2025 வேர்ல்டு ஆடியோ விசுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சப்மிட் நிகழ்ச்சி நடக்கிறது. இதில் திரைத்துறை பிரபலங்கள், அரசியல்வாதிகள் என பலர் கலந்து கொள்கின்றனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் ரஜினிகாந்த் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் பேசியுள்ளார். அதாவது பஹல்காமில் காட்டுமிராண்டித்தனமான இரக்கமற்ற சம்பவம் என்றும் அது நடந்த பிறகு பலர் தன்னிடம் இது பொழுதுபோக்கு சார்ந்த நிகழ்ச்சி என்பதால் இந்த 4 நாள் நிகழ்ச்சியை அரசு தள்ளிப்போடும் என்று கூறியதாக தெரிவித்தார். ஆனால் தான் இந்த நிகழ்ச்சி கட்டாயம் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்ததாகவும், காரணம் தனக்கு பிரதமர் மோடிஜி மீது நம்பிக்கை உள்ளதாகவும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ரஜினி, பிரதமர் மோடி ஒரு போராளி என்றும் அவர் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்பவர், இதை அவர் நிரூபித்தும் உள்ளார் என்று பெருமிதமாக பேசினார். மேலும் காஷ்மீர் சம்பவத்தை பிரதமர் மோடி தைரியமாகவும் அழகாகவும் கையாள்வார் என்று கூறிய ரஜினிகாந்த், பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயம் அமைதியையும் நம் நாட்டிற்கு பெருமையையும் கொண்டு வருவார் என்று தெரிவித்தார். ரஜினிகாந்தின் இந்த பேச்சானது இணையத்தில் வைரலாகிக் கொண்டிருக்கும் நிலையில் மீண்டும் அரசியலுக்கான காய்களை நகர்த்த தொடங்கிவிட்டாரா ரஜினி என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதாவது அரசியலுக்கு அப்போ வருவேன் இப்போ வருவேன் என்றிருந்த ரஜினி ஒரு கட்டத்தில் பேக் அடித்து விட்டார். ஆன்மீக அரசியலை முன்னெடுக்கப் போவதாக பேசிய ரஜினி தனது உடல் நலத்தை காரணம் காட்டி அரசியல் ஆசையை மூட்டை கட்டி வைத்தாலும் அவ்வப்போது அரசியல் களத்தில் ஒரு காமியோ செய்து கொண்டேதான் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அதாவது சில மாதங்களுக்கு முன் சீமானை சந்தித்து பேசியிருந்தது மிகப்பெரிய பேசு பொருளான நிலையில் திமுக நிகழ்ச்சி, அதிமுக நிகழ்ச்சி, பாஜக மூத்த தலைவர்களை சந்திப்பது என அரசியல் களத்தில் ஆக்டிவாகத்தான் இருக்கிறார். இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் மட்டும் நோ பாலிடிக்ஸ் என்று ஜர்க் அடித்து விடுகிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் பஹல்காம் குறித்து பேசியுள்ள ரஜினிகாந்த் தேசிய அரசியலில் கால்பதிக்க நினைக்கிறாரோ என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றது. காரணம், ரஜினியின் நண்பர்களான இளையராஜா ஏற்கனவே மாநிலங்களவை எம்பியாக உள்ள நிலையில் விரைவில் மற்றொரு நண்பரான கமல்ஹாசனும் மாநிலங்களவை எம்பியாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தானும் மாநிலங்களவை எம்பி ஆகிவிடலாமே என்று காய்களை நகர்த்துகிறாரோ என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது.